ஒரே ஸ்ட்ரெச்சில் போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு போயிருக்கிறப்போ நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த இடத்துக்கு அப்புறம் தான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இங்கே ஒரு மலைப்பாம்பு படுத்துன்னு இருக்கு. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா அண்ணன் கீழே விழுந்து வரட்டாப்ல. நாங்கள் உள்ளே போகிறப்பயே எங்களை அங்கே செக்யூரிட்டி கார்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போக போக அது ஆச்சரியமும் கொடுத்துச்சு, ஒரு மாதிரி பய உணர்வும் கொடுத்துச்சு. கெட்ட விஷயம் என்னன்னா, என்னோட ஆக்ஷன் கேமரால சுத்தமாக சார்ஜ் கிடையாது, 3 பேட்டரியுமே டெட். பொதுவாக ஒரு பிளான்டு ட்ரிப்போட ஒரு அன்பிளான் ட்ரிப் ஒரு ஆச்சரியத்தை நம்மளுக்காக ஒழிச்சு வச்சுட்டே இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெட்டதாகவும் இருக்கலாம். பட் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அன்பிளான் ட்ரிப் பற்றின ஸ்டோரி தான் இந்த வீடியோ. இந்த அன்பிளான் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என்னோட ஃப்ரெண்டு அவங்க ரிலேட்டிவ் மேரேஜ்க்காக அவரோட நேட்டிவ் பிளேஸ் போகலான்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்காக என்னையும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறாரு, காரில் போகலாமா அப்படின்ட்டு. தட் பிளான் வாஸ் கெட்டிங் கேன்சல்ட் அண்ட் எனக்கு நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, என்னால் கண்டிப்பாக வர முடியாது, நாங்கள் அதை அட்டென்ட் பண்ணி ஆகணும்ட்டு நான் அந்த பிளானை கேன்சல் பண்ணுறேன். நாங்கள் வரலனாலுமே அவர் போய் தான் ஆகணுன்ற சூழ்நிலையில் அவர் மட்டும் தனியாக சோகமாக கிளம்பி போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறமும் கூட எனக்கு அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஆனால் ஒர்க்கு முடிக்குன்றதுக்காக என்னால் அப்போ போக முடியல. ஸோ நான் அந்த டைம் எனக்கு மைண்டில் ஒரு சின்ன ஐடியா வந்தது. அது என்னன்னா, பெண்டிங் ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை முடிச்சிட்டோன்னா நம்ம ஏன் அதுக்கப்புறம் போகக்கூடாது, ஜஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாமோ அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. ஸோ தோணுன அந்த ஐடியாவை நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினச்சேன். லக்கிலி நான் அன்றைக்கி நைட்டே அந்த எல்லா ஒர்க்குமே முடித்தேன். மறுநாள் காலில் இருந்த பேலன்ஸ் ஒர்க்குமே நான் முடித்தேன். கரெக்டாக ஒரு 8:30க்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஒரு ½ hour எனக்கு ஒரு ஃபோன் வருது. அவருக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்களான்னு கேட்ட உடனே நானும் இல்லை கிளம்பிட்டு இருக்கேன் வரேன் அப்படின்ட்டு நான் சடனாக சொல்லிட்டேன். ஏன்னா என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு அங்கே போனோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஃபோனை வச்சவன் தான். அதுக்கப்புறம் போயிட்டு கிளம்புனேன். லாஸ்ட் மினிட்ல ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கு. ஏன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி போகிறேன், நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன், நீ எப்படா அப்படின்னு கேட்டேன். அவன் அடுத்த செகண்டே வாடா போகலாம், எனக்கு 6 to 6:30 வீட்டுக்கு வந்துடலாம், வா போகலாம் அப்படின்ட்டான். 15 to 20 மினிட்ஸில் அவங்க வீட்டில் ரீச் ஆகிறேன். கரெக்டாக 9:45க்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறோம். வண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது என் ஃப்ரெண்டு தான் ஸ்டார்ட் பண்ணான். அங்கேருந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் அவன் நான் ஸ்டாப்பாக அவன் தான் ஓட்டினான். அப்படி ஒரே ஸ்ட்ரெச்சில் போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு போயிருக்கிறப்போ நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த இடத்துக்கு அப்புறம் தான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் சடனாக அங்கேயே ஸ்டாப் பண்ண வண்டியை, ஒரு பெரிய ஏரி, அது சென்னை டு வேலூர் போகிற ரோட்டில் ஒரு பெரிய ஏரி லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்தது அந்த ஏரி பார்க்கும் போதே ஓகே இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்பினேன். அங்கேயே வண்டி நிறுத்த சொன்னேன். கொஞ்ச நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அண்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம கிளிப்ஸ் எடுக்க வேண்டியது தான், ஏன்னா புதுசாக நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல்ட்டு அப்படின்ட்டு எனக்கே தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல என்னோட ஆக்ஷன் கேமரா எடுத்து நான் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, தாத்தா ஜெட்டி போகிறதுக்கு முன்னாடி பைக் வாங்கினாரு. அந்த பைக் நான் இன்னும் வச்சுருக்கேன். அந்த பைக்கில் நாங்கள் 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனோம். அந்த காலத்தில் நாங்கள் 3 பேர் பைக்கில் போகும்போது நான் ஜெட்டி போட மாட்டேன், எதுவுமே போட மாட்டேன், ஷூ போட மாட்டேன், ஷார்ட்ஸ் போடுவேன், டிஷர்ட் போடுவேன். இவன் என்னன்னா அதை பாருங்க, க்ளவுஸ் போடுறான், வண்டியில் ஒரு துணி மாட்டுறான், ஹெல்மெட்டு, கேமரா. இந்த கிளிப்ஸ் எடுக்கிறப்போ டைம் அரௌண்ட் ஒரு 10:30 கூட இருக்காது. இந்த ஏரி பார்த்த சந்தோஷத்தில் இந்த கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் செக் பண்ணாம விட்டேன். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ரைட் சைட் பெண்டான மாதிரி இருக்கும் வீடியோ. ஸோ அதனால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரிக்கு அப்புறம் நாங்கள் மூவ் ஆகிறப்போ நிறைய இடத்த பார்த்தோம். அந்த இடங்கள் எல்லாமே என் ஊர்லேருந்து நான் ரொம்ப தாண்டி வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இங்கேயே கொடுத்துச்சு. இத்தனைக்கும் நான் டவுன் சவுத் போல, இல்லை ரொம்ப நார்த்லேயும் போல, பக்கத்தில் தான் வந்திருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னை தான். இருந்தாலுமே அங்கே இருக்கிற வாழ்வியலுக்கும் இங்கே இருக்கிற வாழ்வியலுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. ஸோ பைபாஸ் தாண்டி எங்களோட ட்ரிப் ரொம்ப அர்பனாக எப்போ போக ஆரம்பிச்சதுன்னா, பாலார் தாண்டினதுக்கப்புறம். பாலார் தாண்டின உடனே லெஃப்ட் ஆரணி போகிற ரூட்டோ சம்திங் எனக்கு கரெக்டாக தெரில, அந்த ரூட்டில் போயிட்டு அப்படி வரணும் அப்படின்னு சொன்னாங்க, கண்ணமங்கலம் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு. ஸோ அவர் லொக்கேஷன் அமைச்சு விட்டுருந்தாரு. ஸோ பாலார் தாண்டின உடனே நாங்கள் லெஃப்ட் எடுத்து ஊருள்ள போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பாலார் தாண்டி ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளே போனதுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ட்ரிப்பு வேற மாதிரி இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா அவ்வளோ சீனரிஸ், அப்படியாப்பட்ட ஒரு இடம், அப்படியாப்பட்ட ஒரு ரோடு எல்லாமே நல்லா இருந்தது. உண்மையாக
சொல்ல போனால் எந்த ரோடுமே வந்து அதிக அளவு குண்டு குழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே சிட்டி சைடில் தான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, நிறைய மக்கள் வந்து போகிறதுனால, நிறைய வண்டிகள் போகிறதுனால சேதம் அடையுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பெருசாக அந்தளவுக்கு சேதம் இருந்த மாதிரி தெரியல. நல்லா இருந்தது, ரோட்ஸு ஓட்டுறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு காமாக அழகாக ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸில் சூப்பராக ஸ்மூத்தாக ஓட்டினா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ரோட்ஸ். எனக்கு அந்த ரோட்டில் போயிட்டு இருந்த அந்த என்ஜாய்மெண்ட்டு எங்கே உடையுதுன்னா, நான் அதை விட பெட்டராக ஒரு சீனரிஸ் பார்க்குறப்போ, இந்த ரோட்ஸ் தாண்டி நான் போகிறப்போ நான் பார்த்த ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடம் வந்து அந்த மலையும் அந்த மலைக்குள்ள இருந்த வீடுகளும் தான். அதில் குறிப்பாக ஒரு வீடு இருந்தது, அது சுற்றி வயல் இருந்தது, நிறைய வாழை மரம், நிறைய தென்னை மரம். இப்படி இருக்கிற ஒரு இடத்துல காலங்காத்தால் அவங்க எழுந்துக்கும் போதும் ஈவினிங் டைமில் அந்த வியூ எப்படி இருக்கும், அந்த மலை எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு பொறாமை இருந்தது. கண்ணமங்கலம் முன்னாடி ஒரு பெரியவர்கிட்ட அட்ரஸ் கேட்குறோம், கீழ்வெள்ளம் எங்கன்ட்டு. அவர் சொன்னார் அதான் கீழ்வெள்ளம்ன்ட்டு. இதானா? ஓகே ஓகே. என்னடா ஊருக்கு இது பக்கத்தில்? காட்டுக்கண்ணூர், ரெட்டிப்பாளையம். கீழ்வெள்ளம். இது இதுதான் கீழ்வெள்ளமா? அட்ரஸ் கேட்டு போன ஒரு 200 மீட்டரில் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன், கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த இடத்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகிறோம். அங்கேருந்து தான் நாங்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறோம். ஆக்சுவலாக அவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அவர் 2 இடம் சஜஸ்ட் பண்ணார், அமிர்தி அண்ட் ஜமுனா மரத்தூர். அதுக்கு முன்னாடி நாங்கள் பசியில் இருக்குன்றதுனால போயிட்டு ஒரு பீஃப் பிரியாணி வாங்கினோம். அதுவுமே வந்து ஒரு ஆச்சரியம் கொடுத்தது. ஏன்னா லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து சீரக சம்பாவில் ஒரு பீஃப் பிரியாணி நான் அன்றைக்கி தான் சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் சீரக சம்பாவில் ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. அண்டு சத்தியமாக அது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அது கொடுத்து அந்த சால்னாவும் சரி எல்லாமே டேஸ்ட் இருந்தது, பயங்கரமாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு போகலான்னு பிளான் பண்ண இடம் வந்து அமிர்தி. அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க் ப்ளஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அதான் சொன்னாங்க. பட் சேட்லி அன்றைக்கி வந்து டியூஸ்டேன்றதுனால அமிர்தி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் த ஜுவாலஜிக்கல் பார்க் க்ளோஸ்ட். ஸோ அமிர்தி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டாப் ஆகலை. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து ஜமுனா மரத்தூர் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம். ஆக்சுவலாக ஜமுனா மரத்தூர் அந்த இடம் எல்லாத்துக்குமே இன்னொரு பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும். எஸ், இட்ஸ் ஜவ்வாது ஹில்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜவ்வாது மலை தான் அந்த ஜமுனா மரத்தூர், அந்த சரௌண்டிங் ஏரியாலாம் இருக்கிற அந்த ஒரு பெரிய மலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் ஜமுனா மரத்தூர். அந்த இடத்துக்கு போகிற வழி எல்லாமே ஒரு நல்ல பெண்ட் இருக்கிற ஒரு மலை ஏற்றம். எந்த சைடு பார்த்தாலுமே வந்துட்டு காடு தான், வெறும் ரோடு மட்டும் போகுது, 2 சைடுமே காடு. ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம், ஒரு அட்வென்ச்சர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன்னா, வண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஆறு போதில் அந்த ஆறில் இறங்கிட்டோம். மேலே நாங்களும் பண்ணாது அதே என்ன மரம்? ஜவ்வாது மலை தண்ணி. இங்கே ஒரு மலைப்பாம்பு படுத்துன்னு இருக்கு. ஆழமாக இருக்குமா? அப்புறமா நான் தான் ஒரு வீடியோ பாம்பிச்சு, நான் அதான் அதான் வழுக்குதுண்ணா, அதான் வழுக்குது. அந்த ஆறில் இறங்கிட்டு நடுவில் கல் மேலே உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நடந்துட்டு ஒரு 2 பேர் விழுந்தாங்க, வேறு ஃபோன்லாம் நனைஞ்சுது. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா அண்ணன் கீழே விழுந்து வரட்டாப்ல. ஷூ ஏன் போகுது? எடுத்து காய தண்ணி உள்ளதுரா. எல்லாரும் நானும் ஷூ போட்டிருந்தேன். ஸோ சேஃபாக இருக்கணும் அந்த இடத்துல போகும்போது. ஒரு முக்கியமான விஷயம் அதில் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, வெயில் வந்து அவ்வளோ கொளுத்துது. எல்லாருக்குமே தெரியும், சென்னை, வேலூர், திருச்சி இங்கெல்லாம் வந்துட்டு வெயில் வாட்டி எடுக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து வேலூர் சரௌண்டிங் தான், திருவண்ணாமலை வேலூர் சரௌண்டிங் தான். அது எல்லாத்தையுமே ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிழக்கு தொடர்ச்சி மலை. இதெல்லாமே கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியா தான். இருந்தாலுமே வேலூரில் செம்ம ஹீட் இல்லையா? ஆனால் அந்த தண்ணி பார்த்தா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. கால் வச்சா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த தண்ணி மட்டும் ஏன் அவ்வளோ ஜில்லுன்னு வருது அப்படின்றதுக்கான விடை வந்து எனக்கு மலை ஏற ஏற எனக்கு தெரிஞ்சது. இதோட 4 டைம் பாது. ஆமாம், 4 டைம்னா ஃப்ரெண்டோட வருது 4 டைம். தனியாக நிறைய டைம் வந்திருக்கேன். அதிகமாக நான் ஊரில் இருக்கிறதில்ல, எப்போனா ஒரு டைம் தான் இந்த பக்கம் வருவேன். வந்தாலும் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான்.
ஆனால் வந்திருக்கானுங்க ஊர்லேருந்து 2 ஃப்ரெண்டு வந்திருக்கானுங்க. ஆனால் வந்த உடனே போகலான்னு சொல்கிறானுங்க. அது நான் இல்லை, முன்னாடி போன மலை மாடி. இல்லை அவனை தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் வந்து நல்லாயிருக்கு இது ஏரியா. பிளேஸு சாதாரண பிளேஸு, வரலாம், யார் வேணால் வரலாம், வாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் அடுத்தது வண்டியில் ஏறி நாங்கள் மூவ் ஆன் ஆகிறோம். அங்கங்கே ஒரு இடம் பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு வாட்டர் கிராசிங் இருந்தது. வாட்டர் கிராசிங் கூட சொல்ல முடியாது, ஒரு ஆறு போகிற தடம் அது. அங்கே ரோடு போட்டிருக்காங்க. தண்ணி அதிகமாக போகிறப்போ அதை கிராஸ் பண்ணி போகும். அது யூஷுவல் தான். மழை டைம்லலாம் அங்கே தண்ணி நிறைய போகுமா, அந்த ரோடே வந்து முழுகிடுமா. மேலே மலைக்கு மேலே போயிட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக வந்தது. மலை ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் மலையோட உச்சியில் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த இடம் பார்க்கும்போது இது மலை மாதிரியே தெரியல. சுற்றி எந்த சைடும் காடு மலைகள் இருக்குது. கீழே மலை மேலே இருந்ததுன்னா கீழே இருக்கிறது தெரியல, அங்கே ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக உங்களுக்கு நார்மலாக ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்குமே அந்த மாதிரி ஒரு இடம் தெரிஞ்சுது. கடைசியாக அந்த ட்ராவல் முடிச்சுட்டு நாங்கள் ஜமுனா மருத்தூர் வந்துட்டோம். அந்த ஊரில் பெட்ரோல் பங்க் 2 தான் இருந்தது. கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு என் ஃப்ரெண்டு வண்டியை அடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ பெட்ரோல் போட்டு நாங்கள் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வந்த அந்த பீமா ஃபால்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. டைம் பார்த்தா மணி 4:45. ஸோ 4:45 ஆகிடுச்சு. இங்கேயே நாங்கள் ஒரு 6:30 மணிக்கு நாங்கள் சென்னை ரீச் ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறப்போ என் ஃப்ரெண்டுமே சொல்கிறான், லீவ் போட சான்ஸே கிடையாது, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. வேணா பர்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஒரு 9 to 9:30 நம்ம ரீச் ஆகிற மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ 9 o'clock நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆகிடணும். இத்தனைக்கும் 9 o'clock DLFல அவனை ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனாலுமே இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த பீமா ஃபால்ஸ். அதையே நம்ம மிஸ் பண்ணிட்டு போனோன்னு நான் அவனை அதில் மட்டும் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணேன். வாடா போய் பார்த்துட்டு போகலாம், ஜஸ்ட்டு பார்க்கலாம், சுற்றிலாம் பார்க்க தேவையில்ல, போயிட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம். ஸோ என் ஃப்ரெண்டும் ஓகே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். அதான் நாங்கள் 4 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். 2 பேர் மட்டும் அந்த பசிக்குது அப்படின்ட்டு அவங்க மட்டும் சாப்பாடு வாங்கி வரலான்னு கிளம்பிட்டாங்க. நாங்கள் உள்ளே போகிறப்பயே வந்து எங்களை அங்கே செக்யூரிட்டி கார்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா க்ளோசிங் டைம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் பேசி இல்லை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம், உடனே வந்துடுவோம், ஜஸ்ட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம், சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு பைக்குக்கு பார்க்கிங் போட்டு ஆளுகளுக்கும் சார்ஜஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க. வேகமாக போனோம். க்ளோசிங் டைம் வேறு, ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டாது வந்துடலாம் அப்படின்ட்டு. வண்டி எங்கே விடணும்? நாங்கள் 2 பேர் மட்டும் உள்ளே போனோம். பீமா ஃபால்ஸ் ரொம்ப நல்ல இடம். ஆனால் போன டைம் செட் ஆகலை. அண்டு எங்களுக்குமே ரொம்ப குறுகின டைம் இருந்ததுனால அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல. அது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருந்தது. அங்கேருந்து நானும் ஃப்ரெண்டும் ஒரு சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். அண்டு டைம் வந்து 5:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஏன்னா சென்னை ரீச் ஆகணும், நம்ம நெக்ஸ்ட்டு வரோம், கண்டிப்பாக வரோம், இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக அக்குவே ராணி வேறு அங்கங்கே சுற்றி பார்க்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 days ட்ரிப்பாவது பிளான் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்குமே பாய் சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் சுத்தமாக மைண்டே இல்லாமல் சென்னைக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இப்படி இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும், ஸோ நீங்கள் வந்து போலூர் ரூட்டுக்காக போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரோடும் நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி அந்த ரூட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் டிசைட் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ரோடு நார்மலாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன் ஹில் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது பெண்டாகி போகிற இடம். கொஞ்ச தூரத்துலேயே எனக்கு என்னமோ வந்து ஒரு மாதிரி பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு எந்த சைட் திரும்பி பார்த்தாலும் அப்படியாப்பட்ட ஒரு
ஒரு லொக்கேஷன்ஸ், இந்த சைடு பார்த்தா ஒரு லொக்கேஷன், அந்த சைடு ஒரு பார்த்தா வேற மாதிரி ஒரு லொக்கேஷன் அப்படி இருந்தது. கொஞ்சம் தூரம் போக போக அது ஆச்சரியமும் கொடுத்துச்சு, ஒரு மாதிரி பய உணர்வும் கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு த்ரில்லான ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. கெட்ட விஷயம் என்னன்னா என்னோட ஆக்ஷன் கேமரால சுத்தமாக சார்ஜ் கிடையாது, 3 பேட்டரியுமே டெட். அண்ட் அதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கேமரால சார்ஜ் இல்லாதான் நான் வந்து நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அந்த சீனரிஸை நான் கேப்சர் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொரு வாட்டி நான் அந்த இடத்துக்கு ட்ரிப் போவேன். ஸோ மலை இறங்குனதுக்கு அப்புறம் நாங்கள் மேப் போட்டு ஆர்காட் ரோடு பிடிச்சி அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக நாங்கள் சென்னை அடிச்சிட்டோம். முன்னாடி சொன்ன மாதிரி அன்பிளான் ட்ரிப்ஸ் எப்பவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொன்னல, அந்த சர்ப்ரைஸ் வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். அன்றைக்கி நடந்தது எல்லாமே நான் நல்லதாக தான் எடுத்துக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டுக்காண்டி அன்றைக்கி இல்லைடா லீவ் போட்டுறோம் நம்ம ஸ்டே பண்ணலான்னு சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அன்றைக்கி மலை மேலேயே கூட ஸ்டே பண்ணிட்டு ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்குறப்போ இதே ரூட் நாங்கள் எப்படி ஏறணுமோ அந்த ரூட்டுக்காக தான் இறங்கியிருப்போம். ஏன்னா அப்படி போனால் தான் என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட நேட்டிவ் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படி போயிருந்தால் தான் நாங்கள் அங்கே போய் சேர முடியும். நாங்கள் இந்த போலூர் சைடே வந்திருக்க மாட்டோம். இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குது, இப்படி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு டவுன் ஹில் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஃபைனலாக என் பண்ணும்போதும் அதான் சொல்கிறேன், என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இப்போதைக்கு அது ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்த ட்ரிப்பே அங்கே போகலான்னு கேட்டால் தெரில, ஆனால் கண்டிப்பாக நான் போவேன். இந்த வீடியோ இதோட முடியல, அதோட கண்டினியூஷனாக நான் பார்த்த அந்த அற்புதமான காட்சிகளை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன்.